வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு தமிழர்ன்ற ஒரு பாரம்பரிய உணவான அதிரசம் தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தமிழர்ன்ற பாரம்பரியம் என்று சொல்றதை நான் பெருசாக செஞ்சு சாப்பிட்றது இல்லை, அப்படிதான் எனக்கு தெரியும். இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக செஞ்சு சாப்பிட்றது, இலங்கையில் பெருசாக இது செஞ்சு சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கு இருந்தது தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் செய்ய போகிறோம். இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக செஞ்சு சாப்பிட்றது, இலங்கையில் பெருசாக இது செஞ்சு சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கு இருந்தது தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் செய்ய போகிறோம். இந்த காணொலி ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகும். நான் இப்போ ஒரு சுண்டு பச்சை அரிசியை எடுத்து ஒரு மணித்தியாலம் நான் ஊற விட்டேன். நான் ஒரு மணித்தியாலம் ஊற விட்டுட்டு நான் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் இப்போ மிக்சியில் அடிச்செடுக்க போகிறேன். அரிச்செடுக்க போகிறேன். நல்ல பட்டா நாங்கள் அடித்து எடுக்கணும் இல்லை, இப்படி நாங்கள் கையில் எடுத்து பார்க்க கொஞ்சம் அந்த குருடான் தன்மையாக இருக்கணும். கொஞ்சம் நான் பெரிய நரிதட்டால் அரிச்செடுக்க போகிறேன். இதை அடித்து நான் இப்போ அரிசியெல்லாம் அடித்து எடுத்துட்டேன். இந்த அரிசியை அடிக்க நான் இதுக்குள்ளே 2-3 ஏலக்காயும் போட்டு அடித்தேன். நான் வாசத்துக்காக நாங்கள் கையில் தொட்டு பார்க்க சாதுவான ஒரு குருணல் தன்மை. நான் இந்த அரிதட்டெலாம் அரித்தேன். நான் கொஞ்சம் பெரிய அரிதட்டு, அதாலே எனக்கு சாதுவான ஒரு குருணல் தன்மையுடன் வந்தது. நான் இதால் ஒரு சுண்டு அரிசி எடுத்தபடியாக இதுக்கு பாகு காய்ச்சறதுக்கு நான் இதால் 3/4 சுண்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை நான் இப்போ அடுப்பில் வச்சு பாகா காய்ச்ச போகிறேன். காய்ச்சிக்க இதால் 1/2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு இதை காய்ச்சி எடுக்க போகிறேன். நல்ல வடிவாக பாகு காய்ச்சி எடுத்துட்டேன். நல்லா பொங்கி வந்து நல்ல இதாக இருந்தால் சரி, நான் இதை விட்டு கிண்ட போகிறேன். இதுக்கு விட்டு கிண்ட போகிறேன். நல்ல வடிவாக விட்டு கிண்டுவான். இது கையால் கை வச்சு செய்யல, அது சரியான சூடு. இப்போ நாங்கள் கிண்டித்தான் எடுக்கணும். நாங்கள் இதை கிண்டி எடுத்து உடனே செய்யலை. அது நான் இன்றைக்கு கிண்டி எடுத்துட்டு நாளைக்கு தான் இதை செய்தெடுக்க போகிறோம். இது நல்ல வடிவாக புளிச்சு வரணும். எங்களுக்கு கொஞ்சம் இப்படி தண்ணி தன்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, விடிய எடுக்க அது நல்ல இறுகி இருக்கு. நல்ல வடிவாக கிண்டிடுவோம். அப்போ தான் எங்களுக்கு நல்ல சுவையான ஒரு அதிரசம் கிடைக்கும். நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு நல்ல பதத்துக்கு வந்துட்டு இப்போ இது அப்படியே நான் வச்சு மூட போகிறேன். மூடிட்டு பிடிக்கத்தான் எடுத்து செய்ய போகிறேன். சைட்டில் இருந்தது கட்டி ஆகிட்டது போல எனக்கு. ரைட், இப்போ ஓகே. நாங்கள் நேற்று குழச்சி வச்ச அதிரசத்தை நாங்கள் திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்ல வடிவாக புளிச்சு வந்திருக்கு. நல்ல பவுல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஓட்டை விழுந்து நல்ல வடிவாக இது புளிச்சு வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு அதிரசம் செய்து எடுக்க போகிறோம். எண்ணெய் விடுறேன், நான் தேங்காய் செய்ய போகிறேன். எண்ணெய் கொதிக்கட்டும், வெள்ளையை விடுவோம். நாங்கள் ஒரு கால் எடுத்து பார்ப்போம். எங்களுக்கு நல்ல வடிவாக பொங்கி வந்துட்டுது. இதை நல்ல வடிவாக ஒரு பிணைஞ்சு குழச்சி விடுவோம். நாங்கள் இதை தட்டி போட போகிறோம். கொதிச்சிட்டுது. எனக்கு அதிரசம் நல்லா ரெடி ஆகிட்டது. நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்படி உருண்டையாக பிடிச்சி இலையெல்லாம் வச்சு தட்ட போகிறேன். இது தட்டி ஓட்டை இல்லாமலும் செய்யலாம். ஓட்டை போட்டு நாங்கள் வடை மாதிரியும் இதை செய்யலாம். அது மெல்லிசாக தட்டணும் இல்லை, இப்படி செய்துட்டு இதில் ஓட்டை போட்டுட்டு நாங்கள் வடை மாதிரியும் போட்டு எடுக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட போகிறோம். நல்லா அடிப்பறிக்கக்கூடாது. இது இந்த அரியாரம் போட்டு எடுக்கிற மாதிரி டக்கண்டு அரிஞ்சிடும். ஒரு அளவான நெருப்பில் தான் நாங்கள் வச்சு செய்ய வேணும்.
இப்படி எல்லாத்தையுமே தட்டி போட்டு எடுப்போம். இது ஒரு ஆள் இருந்து செய்கிறத விட 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் போட ஒரு ஆள் எடுக்கலாம். தொண்டுண்டா தட்டி தட்டி எடுக்கணும். டக்கண்டு பேகி வந்துருந்தானே. மெதுவாக தட்டணும் போல இருக்குது. உடைஞ்சிட மாதிரி கிடக்கு தானே. சொப்டா வந்துட்டுது. குளிக்க வச்சது தானே. சரியான சொப்டா இருக்குது. அடுப்பும் ஆயிலும் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அளவாக எரிஞ்சால் தான் குறைவாக எரிஞ்சுதுண்டா அப்படியே கரைஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ மழை தானே, வெளியால் வச்சு சமைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அடுப்புகள் எரிகிறது. நாங்கள் இந்த ஒரு அகரம் கொண்டு வச்சு மூட்டி இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை எங்களுக்கு. மழை வெஞ்சு நிலம் எல்லாம் இப்போ நனைஞ்சு போய் தான் கிடக்குது. சரியான சொப்டாக இருக்குது. நானிப்போ ஓட்டை வைக்காம தான் போடுறேன். ஏன்னாட்டா நல்லா சாஃப்டாக வந்துட்டுது. அந்த ஓட்டை வச்சு போட கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. அப்போ ஓட்டை இல்லாத அதிரசம் தட்டி தட்டி அப்படியே போடுறேன். இது வந்து ஒரு இலகுவான சாப்பாடு. டக்குண்டு நாங்கள் செய்து கொள்ளலாம். சின்னாக்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும், விருப்பமாக சாப்பிடுவினோம். இப்போ இந்த மழை காலத்தில் அப்படி நாங்கள் செய்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ கடையில் வாங்கி கொடுக்குறதுல விட நாங்களே செய்து கொடுக்குறது நல்லது. இலகுவாக செய்யலாம். முதல் நாள் இது செய்து வைக்கணும், அல்லது காலையில் செய்து வச்சா பின்னேரத்தில் நாங்கள் செய்யலாம். பின்னேர டீக்கு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான அதிரசம் செஞ்சு எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்க்கரையை நல்ல வடிவாக உருக்கி ஊற்றி குழச்சி எடுத்ததால நல்ல இனிப்பாயும் இருக்கும். இது சர்க்கரை சேர்த்த வழியாக இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கும். அதனால் ஆர்வம் தாங்க முடியல. கண்டு சாப்பிட்டு வடை மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க எப்படி நல்ல சாஃப்டாயும் இருக்குது. இல்லை இனிப்பாக இருக்குது. சொல்ல தேவையில்லை டேஸ்ட். இது ஒரு இனிப்பு வகை வச்சிருந்தது, அதனால ஒரு பாரம்பரிய உணவு இது. அப்போ இது மாதிரி நீங்களும் வீட்டில் டைம் கிடைக்க இந்த அதிரசத்தை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான உணவாக இருக்கும். சில பேர் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை டேஸ்ட் எப்படி இருக்குமெண்டு. இது சாப்பிடாதாக கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.